அநேகரை வஞ்சித்து கொண்டு வர்றது என்னன்னு கேட்பீங்கன்னா பண ஆசை. ஒரு ராஜா வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க, சோதோமின் ராஜா, ஜனங்களை எனக்கு கொடுத்துட்டு பணத்தெல்லாம் நீ எடுத்துக்கோ, பொருளை எடுத்துக்கோ, எல்லாத்தையும் எடுத்துக்கோ. ஆபிரகாம் சொன்ன வார்த்தை, ஆபிரகாம நான் ஆசீர்வதிச்சேன், நீ நாளைக்கு ஒரு நாளும் சொல்லக்கூடாது. நான் கர்த்தர் தான் என்னை ஆசீர்வதிக்கிறவன்னு அவருக்கு நிறைய கையை உயர்த்துறேன். வேலை ஸ்தலத்தில் ஒரு இடத்துல எங்கே ஒரு லஞ்சம் கொண்டு கொடுக்குறாங்களா, கூட இருக்க எல்லாரும் வாங்கலாம். அங்கே ஒரு ஸ்பிரிட் வேலை செய்யும், அங்கே ஒரு கரப்ஷன் வேலை செய்யும், அங்கே ஒரு பொல்லாப்பு வேலை செய்யும். இதெல்லாம் ஒரு பெரிய தப்பு இல்லைன்னு நம்ம சொல்லுவாங்க. நம்ம மனசே கூட நமக்கு சில இடத்துல சொல்லலாம். நம்ம மனசு சொல்கிறபடி கேட்கறது இல்லை, நம்ம மனசில் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம கேட்க வேண்டும். உங்களுக்கு புரியலன்னா கர்த்தருடைய வார்த்தையோட தான் ஒப்பிட்டு பார்க்கணும். நீங்கள் போய் அவரை கேட்டேன், அவர் ஜாப் பண்ணுவார், அந்த அக்கா ஜாப் பண்ணுவாங்க, அந்த அண்ணன் ஜாப் பண்ணுவாங்க, இந்த கதைலாம் விடக்கூடாது. அவர் ஏற்கனவே அதில் வீக்காக இருப்பார். நீங்கள் அவரை போய் கவுன்சிலிங் கேட்குறேன்னு போனீங்கன்னா அவங்க நிலமை பரிதாபம். இப்படி விழுந்தவங்க தான் ஏறானோ. சில முக்கியமான டிசிஷன்ஸை கவுன்சிலிங் கேட்கறதுக்கு முன்னால் நீங்கள் முழங்கால போடுங்க. பண ஆசையிலேருந்து வெளியே வர்றதுக்கு அல்லது இதில் விழாமல் இருக்கிறதுக்கு வகை அதுதான். அதுக்கப்புறம் நல்ல வசன தெளிவுள்ள தேவனுடைய ஊழியரை சந்திங்க. அநேக பேர் இங்கே தடுமாறுறேன். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே இதில் நான் ஒரு நாளும் விழுந்து விடாதபடி என்னை காப்பீராக.